தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை எந்நாளும் உண்டாவதாக. அவருடைய சமூகத்தில் கூண்டியிருக்கிறதான சபை குடும்பத்தை நான் கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். அவருடைய பாதத்தில் நாம் செலவிடுகின்ற இந்த ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை அவரோடு ஒரு படி கிட்டி சேர்க்கும் வண்ணமாக நாம் ஜெபதவத்தோடு இந்த நாளின் சத்தியத்திற்காக காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய உள்ளங்களில் பேசவும், நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நிறைவான வாக்குத்தத்தங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு தயவு செய்வாராக. நகைப்பதற்கும் பரவசம் அடைவதற்கும் வித்தியாசம் உண்டு. நகைப்பது என்றால் கேலி செய்வது அல்லது கிண்டல் செய்வது என்று நாம் நன்றாக அறிவோம். பரவசம் என்றால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விதமான தெய்வீக உணர்வை நாம் பெறக்கூடிய ஒரு நிலை. இந்த இரண்டும் எதிர்நிலையில் நிற்கக்கூடிய காரியங்கள். நாம் நம்பக்கூடிய ஒன்று நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அதன் நிமித்தமாக நாம் பரவசம் அடைவோம். நம்மால் நம்ப முடியாத ஒன்று நமக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நாம் நகைப்போம். இந்த நகைத்தலுக்கு வேதத்தில் எள்ளி நகை ஆடுதல் என்று அநேக இடங்களில் நாம் அந்த பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்திருக்கின்றோம். இந்த நகைத்தலுக்கும் நம்முடைய உள்ளத்தில் ஏறக்கூடிய அந்த பரவசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தையும், ஒரு காரியத்தை குறித்து நாம் நகைத்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய உண்மையான பொருளை தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்மில் ஏற்படக்கூடிய பரவசத்தை குறித்து நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு சில மணித்துளிகள் தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் கோர சம்பவமாகிய சிலுவை மரணத்தின் பொழுது 3 வகையான மக்களை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த 3 வகையான மக்கள் நகைத்தார்கள். யார் முதலாவது நகைத்தார்கள்? ரோம சேவகர்கள். அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் நகைத்தார்கள். அவரை சுற்றி இருந்த மக்கள் அவரை நிராகரித்தார்கள். ஆனால் அவர்கள் நகைத்தார்கள். ஆசாரியரும் வேதப்பாரகரும் சிலுவைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்களும் நகைத்தார்கள். கிறிஸ்துவின் பாடுமரண காட்சியை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவை அவர்கள் அடித்தார்கள், துப்பினார்கள், கேலி செய்தார்கள், ஆணியிலே அவரை அடித்து துன்புறுத்தினார்கள். இவை எல்லாவற்றையும் அவர்கள் செய்தும் கூட அதோடு அவர்கள் நின்று விடாமல் அவரை பார்த்து நகைத்தார்கள். மார்க்கின் புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவரது சிவப்பான அங்கியை அவர்கள் அகற்றிவிட்டு அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் தரிப்பித்து அவரை அந்த சிலுவை மரணத்திற்கு கொண்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள், கேலி செய்தார்கள்.
they mocked at him, they laughed at him. அவரை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவற்றை எல்லாம் அவர்கள் செய்தும் கூட அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். ரோம சேவகர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அடையும்படியான உத்தரவை பெற்று அந்த உத்தரவை நிறைவேற்றும்படியாக அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த உத்தரவை அவர்கள் நிறைவேற்றினார்கள். என்றாலும் கூட அவர்கள் நகைத்தார்கள். அந்த சிலுவை மரணத்தின் போது கூடியிருந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? இவரை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி அவரை நிராகரித்தார்கள். They disowned him. என்றாலும் கூட அவர்கள் அவரை பார்த்து என்ன செஞ்சாங்களா? நகைத்தார்கள். யூத தலைவர்கள் அவர் கொல்லப்பட வேண்டும் என்ற எல்லா திட்டங்களையும் செய்து அந்த திட்டத்தை அவர்கள் செயல் வடிவப்படுத்தினார்கள். அவர் தான் மரிக்க போறாரு, சிலுவையில் தொங்குகிறாரு. இன்னும் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? அந்த ஆதங்கம் தாங்க முடியாமல் அவரை பார்த்து நகைத்தார்கள். இவர்கள் அனைவரும் அவரை பார்த்து அடித்து உதைத்து கேலி செய்து அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது போதாதா? Why laugh? ஏன் அவர்கள் நகைக்க வேண்டும்? அவர்கள் அவரை பார்த்து நகைப்பதற்கான முக்கியமான ஒரு காரியத்தை இந்த வாசகத்தில், இந்த வேத பகுதியில் என்னால் பார்க்க முடிந்தது. என்ன காரணம் என்றால், அவர்கள் ஜீரணிக்க முடியாத அளவில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன? அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் தன்னை பற்றி கூறிய அந்த வார்த்தையை இவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் அவர்களுக்காகவும் சிலுவையில் அடையப்படுகின்றார் என்பதை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அவர்களது ரட்சிப்பிற்காகவும் அவர் அந்த ஈன குருசில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They laughed at the Savior of the world. They laughed at the Redeemer of the world. அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து, அந்த பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், they gathered in unison with each other and mocked at Jesus. கிறிஸ்துவை பார்த்து கேலி செய்வதற்கு, நகைப்பதற்கு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்களுக்கு தெரியல அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கவே இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்பதையும், அவர் கொலையாக அல்ல பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார் என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது தெய்வீகத்தின் வெற்றி, அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான வெற்றி, அவர் தன் மனுஷிகத்தில் படக்கூடிய பாடுகளுக்காக என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் வரும் மரணத்தை, அந்த மரணத்தில் தான் அவருக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் நினைச்சாங்க அவரை அந்த குருசில் அறைந்து அவரை மரணிக்க செய்து விட்டோம் என்று. அந்த மரணத்தில் தான் இந்த உலகத்தின் ரட்சிப்பு இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களையே பார்த்து நகைத்துக் கொள்கின்றோம் என்று அவங்க என்ன செய்யல, அறியல. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை பார்த்து மனுஷிகம் நகைத்த 2-3 சம்பவங்களை மாத்திரம் இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ள ஆசிக்கின்றேன். ஆபிரகாம், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அண்ட் நேஷன், விசுவாசத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் யார்? தந்தை. அந்த விசுவாசத்தின் தந்தை. எந்த தேவனுடைய சந்ததிக்கு
அவர் தந்தையாக இருப்பார் என்று தேவன் அவரிடத்தில் சொன்னாரோ, அந்த தந்தை அவனுடைய சந்ததியை குறித்தும் அவனுடைய மகன் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவன் என்ன செய்தானா? நகைத்தான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை கடற்கரை மண்ணலத்தனாகவும் வானத்தின் நட்சத்திரங்களை போன்றோ பெருகி இருக்கும் என்று அவர் கூறிய அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய மனசுல இருந்துச்சு. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெறுவதற்காக அவன் தன்னுடைய 30வது வயதில் பிரயாசப்பட்டான், 40வது வயதில் பிரயாசப்பட்டான், 50வது வயதில் பிரயாசப்பட்டான், 60வது வயதில் பிரயாசப்பட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு தெரிந்தது இந்த பிரயாசம் வீண். அவன் 100 வயதாக அல்லது 99 வயதாக அவன் இருக்கும் பொழுது 89 வயதில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி சாராள் அவன் பட்சத்தில் நிற்கும் பொழுது தேவன் என்ன சொல்லுகின்றார்? நீ ஒரு குமாரனை பெறுவாய். இதை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு முதலாவது வந்தது எதுதான்? நகைப்பு. அந்த நகைப்பு அவனுக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீதாக வரவில்லை. அவர் எந்த நிலையில் எந்த வயதில் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அவன் கண்ட மாத்திரத்தில் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? நகைப்பு, கேலி பண்ண ஆரம்பித்தான். கொடுக்கப்பட்ட பொருந்தாத சூழலில் தன்னுடைய வயதின் மூப்பில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு வந்த உடனே அவனுக்கு முதலாவது வந்தது நகைப்பு. இந்த வயதில் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கவில்லை. மறுபடியும் தேவன் 2வது முறையாக ஆபிரகாமோடு அவனுடைய அந்த சந்ததியை பற்றி அவர் பேசும்பொழுது ஏதோ ஒரு ஓரத்திலிருந்து சாரா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? கேட்கிறா. நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவள் வயிறு குலுங்க குலுங்க நகைத்தாள். ஏன் நகைத்தாள்? The reason because their love was the inordinate delay of their promise. அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் பொருந்தாத ஒரு நேரத்தில் வந்ததினால் அவர்கள் நகைத்தார்கள். கிரேக்கர்கள் காலத்தை கணிப்பதற்கு கணக்கிடுவதற்கு 2 வார்த்தைகளை உபயோகித்தார்கள். முதலாவது வார்த்தை குரோனாஸ், குரோனாஸ். 2வது வார்த்தை கைரோஸ். குரோனாஸ் என்றால் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் அல்லது அதை சீக்வென்ஷியல் ஆர்டர் என்று சொல்லுவார்கள். குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்றால் கால வரிசையின் படி வரக்கூடிய நேரம். சீக்வென்ஸா ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நிகழ்ந்தால்தான் அது சரியான நிலையில் நிகழ்ந்தேறுகின்றது என்பதை அவர்கள் நம்பினார்கள். ஒன்றை அவர்கள் தங்களுடைய பார்வையினால் பார்த்து அதற்கு பிறகு அது எப்படி ஏது என்பதை அவர்கள் கணித்தார்கள். இதான் குரோனாஸ் என்று பெயர். ஒரு மரம் கனி கொடுக்கிறது என்றால் அந்த மரம் உடனே கனி கொடுப்பதல்ல. மந்திர வித்தையில ஒரு விதை விதைக்கப்பட வேண்டும், அதிலிருந்து ஒரு செடி எழும்ப வேண்டும், அது மரமாக வேண்டும், அது கனி தரக்கூடிய பருவத்தை எட்ட வேண்டும், அது கனி தரக்கூடிய பருவத்தில் கனியை தர வேண்டும். இதற்கு ஒரு கால நிர்ணயம் இருந்தது. இதுதான் குரோனாஸ், கால வரிசை. நேச்சர்ஸ் ஆர்டர், இயற்கையின் விதி, நியதி. இந்த இயற்கை நிகழ்ச்சி will happen one action after next. ஒன்றுக்கு பிறகு ஒன்று என்று அது நிகழும். இதுதான் குரோனாஸ் என்று பெயர். too late, too early என்பது குரோனாஸில் வரக்கூடிய கால கணக்கு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த குரோனாஸில் தேவன் நாம் மனித கணக்கின் பிரகாரம் அவரது செயல்பாடுகளை
வல்லமையை அவர் என்ன செய்கிறாரா? தருகிறார். நம் கணக்கு பிரகாரம் அவர் செய்ய வேண்டியதை செய்யும்படியாக நாம் என்ன செய்யறோம்? கடவுளிடத்துல போராடுறோம். Why this is not happening to me now? Why it is getting delayed? ஏன் இது தாமதப்படுகின்றது? ஏன் இது அதிக நாட்கள் எடுக்கின்றது? இந்த குரோனாஸ் என்ற கால கணிப்பை வைத்திருக்கக்கூடிய இந்த கிரேக்கர்கள் கைரோஸ் என்ற இன்னொரு கணிப்பை வைத்திருந்தார்கள். கைரோஸ் என்றால் இட் இஸ் அப்பாயிண்டட் டைம். தேவன் குறித்த நேரத்தில் ஒன்று நடைபெறுவது. ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம் என்று சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். எப்பொழுது அவர் தீவிரமாக ஒரு காரியத்தை நடப்பிப்பார் என்றால், இவர் நினைக்கக்கூடிய அந்த ஏற்ற காலத்தில். ஏனென்றால் நான் கர்த்தர், நான் தேவன். ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால் அதை நான் என்ன செய்வேன்? தீர்க்கமான நிலையில் சரியான வகையில் நான் அதை உங்களுக்கு செய்வேன், என்னுடைய நேரத்தில், in my appointed time. சங்கீதக்காரன் என்ன சொல்லுங்க? 31:15 என் காலங்கள் உம்முடைய காலத்தில் அல்லவா இருக்கிறது. என்னுடைய காலங்கள், my time is in your hands. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. நம்முடைய கணக்குப்படி செய்வதற்கு அவர் மனிதர் அல்ல, தெய்வம். It is not too late for God to do anything. You cannot confine God and His power in one time factor. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது செய்யப்பட்டால் தான் செய்யப்படும் முடியும் என்று நாம் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? கணக்கு போட முடியாது. God will not be confined by time, by situation. God knows when to do and how to do. ஒரு காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆபிரகாமும் சாராலும் மனித கணக்கு பிரகாரம் ஆசீர்வாதத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த ஆசீர்வாதம் இந்த ஆபிரகாமினுடைய 100 வயதிலும் அவருடைய 99 வயதிலும் அது நடைபெறாது என்று நினைத்தார்கள். பொருத்தமற்ற வயது என்று அவர்கள் நினைத்தார்கள். Kairos is not the time according to our calendar. நம்முடைய நாட்குறிப்பின் நாள் கணக்கின் பிரகாரம் தேவன் என்ன செய்வதில்லை? தன்னுடைய காரியங்களை அவர் செய்வதில்லை. தேவன் நம் கணக்கில் சுருக்க முடியாது அவரை. Because he exists even before anything could exist. Everything existed. இந்த உலகத்தில் எதுவுமே உண்டாகாத காலத்தில் யார் இருந்தது? அவர் இருந்தார். அவரை நாம் காலத்திற்குள் சுருக்க முடியாது. ஆனா என்ன அவர் செய்கின்றார்? God steps into chronos under the kairos moment. அவர் நம்முடைய கணக்கின் பிரகாரம் அவர் நம்மில் என்ன செய்கிறார்? இடைப்படுகின்றார். ஆனால் அவர் செய்ய விரும்புவதை அவருடைய திட்டத்தின் பிரகாரம், அவருடைய காலத்தின் பிரகாரம் அதை நமக்கு கண்டிப்பாக செய்து தீர்க்கின்றார். நம்முடைய கணக்கின் பிரகாரம் அவர் வந்து அவருடைய கணக்கின் பிரகாரம் அதை அவர் செய்து முடிக்கின்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்க என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ள வேண்டும். அடங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். When you are disappointed, அந்த வார்த்தையில டிசப்பாயிண்டட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில அந்த முதல் எழுத்தாகிய டி எடுத்துருங்க. Put H. When you are disappointed, you change the word by removing the first letter. Put H. It is not disappointment. It is his appointment.
சாராள் பிள்ளைத்தாட்சியாக அவர் என்ன செய்யறா, வெளியே வரா. அப்போ அவளை சுற்றி இருக்கவர்கள் கேட்கிறாங்க, என்ன நீ அதிகமாக சாப்பிட்டு விட்டாயா, ஏன் உன் வயிறு இவ்வளவு பெருசு இருக்கு? தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நான் இப்பொழுது பிள்ளைத்தாட்சியாக இருக்கின்றேன். அவளை பார்த்தவர்கள் இப்பொழுது நகைக்கவில்லை. அந்த நிலையை பார்த்த சாராலும் அவளை குறித்து நகைக்கவில்லை, அவள் பரவசப்படுகின்றாள். From mockery to பரவசமான நிலை. தேவனுக்கு பிரியமானவர்களே, மனுஷீகம் தெய்வீகத்தை பார்த்து நகைத்த இரண்டாவது இடம். முதல் இடம் ஆபிரகாமும் சாராலும், இரண்டாவது இடம் மார்க்கின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் மனுஷீகம் தெய்வீகத்தை பார்த்து நகைத்த இரண்டாவது இடம். ஜெபாலய தலைவன் யவீரு தன் மகள் ஆரோக்கியம் அடைய வேண்டும், அவளுடைய அந்த sick bed should change, அவளுடைய வியாதி படுக்கையை தேவன் மாற்றி போட வேண்டும் என்பதற்காக அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றான். அவரிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றான். அவரும் அதற்கு இசைந்தவராக அவரும் அவனும் அவர்களோடு கூட அந்த சீடர்களும் வந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில இன்னொருத்தி வந்துட்டார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷங்களாக அந்த பெரும்பாடு அவளை வருத்தி கொண்டிருந்தது. அவள் என்ன நினைத்தால், இன்றைக்கு நான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து என்னுடைய பெரும்பாட்டை நான் நீக்கிக் கொள்ளவில்லை என்றால் ஒருபொழுதும் எனக்கு இந்த உடலில் சுகம் ஏற்படாது. எனவே நான் எப்படியாகிலும் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்ட நெரிசல்களுக்கு மத்தியிலே அவருடைய அந்த அங்கியினுடைய துணிக்கையை ஓரத்தை அவர் தொட்டால் சொஸ்தமடைந்தாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து கேட்கிறார், யார் என்னை தொட்டது? சீடர்கள் என்ன செஞ்சாங்க? நகைத்தார்கள். என்ன போதகரே, எவ்வளவு கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது, உம்மை தொட்டவர்கள் யார் என்று கேட்கின்றீரே. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவருடைய வல்லமை அவரை அறியாமல் இறங்கி சொஸ்தப்படுத்தியதை அவர்கள் பார்த்த பிறகு பரவசப்பட்டார்கள். கேலி செய்தவர்கள், நகைத்தவர்கள் பரவசப்பட்டார்கள். இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு செய்தி வருகிறது. யார்கிட்ட இருந்து? யவீருவின் வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகின்றது. அந்த செய்தி என்ன சொல்லுகின்றது? உன்னுடைய மகள் மரித்து போனால் நீ இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மரித்ததாக இருக்கட்டும், அவருடைய வேலையை நீ செய்வதற்கு அவரை விட்டுவிடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? நான் யவீருவின் வீட்டிற்கு செல்வேன். அங்கு அவர் யவீருவின் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவரை சுற்றிலும் அநேகர் கூடியிருந்தவர்கள் என்ன செஞ்சார்களா? அழுது புலம்பி கொண்டு இருந்தார்கள். அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து அவர்களை பார்த்து இப்போ ஒரு வார்த்தை சொல்றார். ஏன் அழுது புலம்புகிறீர்கள்? அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையில் இருக்கிறாள். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நகைத்தார்கள். மரித்த ஒரு பிள்ளையை இவர் நித்திரையில் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்களே என்று அந்த சூழலை பார்த்த அங்கு கூடியிருந்த அனைவரும் நகைத்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் எந்த பொருள்பட அதை சொன்னார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. We speak in descriptive language.
But Christ spoke there in creative language. இந்த descriptive language-க்கும் creative language-க்கும் வித்தியாசம் இருக்கு. descriptive language என்றால் என்ன? விளக்கமாக நாம் பார்த்ததை அடையாளப்படுத்தி அதை விவரித்து சொல்வதுதான் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ். இங்கு இவர்கள் பேசியது டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ். அவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த பெண் மரித்து இருக்கின்றாள். அவர்களுடைய கண்களுக்கு முன்னதாக பார்க்கின்றார்கள் அவருடைய மரணத்தை, மரண படுக்கையில் அவர் இருப்பதை காண்கின்றார்கள். அதனால் தான் அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் அந்த சூழலை பார்த்துட்டு டிஸ்கிரிப்டிவா அவருடைய உள்ளத்தில் எழுந்த மாத்திரத்தில், எண்ணம் எழுந்த மாத்திரத்தில் அவர்கள் நகைத்தார்கள். But God looks at it in creative language. Creative language என்றால் என்ன? ஆக்கும் மொழி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அவர் ஆக்கும் மொழியில் பேசுகின்றார். என்ன ஆக்கும் மொழி? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த உலகம் என்ன செஞ்சிச்சு? உண்டாயிற்று. ஒரு வார்த்தையில் உலகத்தை உண்டாக்கினார். ஒரு வார்த்தையில் உலகத்தை உண்டாக்கினவர் இப்பொழுது அங்க என்ன செய்யறாரு? நிற்கிறார். அவரால் ஆக்க முடியும். அங்கு இருக்கக்கூடிய சூழலை மாற்றி அமைக்க முடியும். எந்த மண்ணினால் அந்த மனுஷனை செய்தாரோ அதே கரத்தினால் மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமியை அவரால் எழுப்ப முடியும். He was speaking in creative language. ஆக்கும் மொழியில் அவர் பேசினார். எதை அவர் செய்ய முடியுமோ அதை அவர் சொன்னார். அவர் பார்த்ததை என்ன சொல்ல செய்யல. Jesus does not describe what he sees. He creates what he says. அவர் என்ன சொல்ல நினைக்கின்றார்களோ அதை அவர் என்ன செய்யறாரு? செய்வதற்கு. எதை பார்க்கின்றாரோ அதை பொறுத்தல்ல, என்ன அவர் செய்ய விரும்புகின்றாரோ அதை குறித்து பேசுவது கிரியேட்டிவ் லாங்குவேஜ். கிறிஸ்து தனக்கு முன்பதாக இருப்பதை அல்ல, தனக்கு முன்பதாக அவர் காண்பதை அல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அவர் செய்கிறார். He is not describing what he sees in you. He is prescribing new reality. He is not describing. He is prescribing. பார்த்ததை அவர் என்ன செய்யல, அவர் என்ன பார்த்தாரோ அதை பொறுத்து அவர் எதையும் செய்யல. அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை வைத்து அவர்களோடு பேசுகின்றார். அதான் கிரியேட்டிவ் லாங்குவேஜ். He can do certain things and he will do it. அங்கு நடப்பதை வைத்து அவர் எதுவும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு இல்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, என்ன செய்யப்பட வேண்டும் என்று அங்கு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த மரண படுக்கையிலிருந்து அந்த பெண் என்ன செய்யப்பட வேண்டும்? எழுப்பப்பட வேண்டும். எழுப்பப்பட வேண்டும். He is prescribing what he can and what he should be doing. என்ன செய்யப்பட வேண்டுமோ, என்ன அவரால் செய்ய முடியுமோ அதை அடிப்படையாக வைத்து அவர் அங்கு பேசினார். அவருடைய ஒரே வார்த்தையில் உலகம் எப்படி உண்டாயிற்றோ, அவருடைய ஒரே வார்த்தையில் மரணமும் அதை பீடித்திருக்கக்கூடிய மனிதனும் என்ன செய்வான்? எழும்புவான். எழும்புவான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த யவீரு குடும்பத்தில் உள்ள அந்த மக்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? they were facing biological problem. உடற்கூறு சம்பந்தமாக ஒரு மனுஷன் எப்பொழுது மரிப்பான்? அவனுடைய ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவனுடைய உடலில் உள்ள அங்கங்கள் எல்லாம் செயலை இழந்து மரணித்திருக்கும் பொழுது அவன் மரிக்கிறான். பயாலஜிக்கலா பார்க்கிறாங்க. பயாலஜிக்கலா அந்த பெண் மரணம் அடைந்திருக்கின்றால் அவரை இவர் நித்திரையில் இருக்கின்றார் சொல்லுகின்றாரே என்று அவர்கள் நகைத்தார்கள்.
ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய நியூ கிரியேஷனாக, புதிய ரியாலிட்டியாக அவளை அவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த உடற்கூறு விஞ்ஞானம், பயாலஜி cannot stand before God. அந்த விஞ்ஞானம், உடற்கூறு விஞ்ஞானம் மெய்ஞானத்திற்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது என்பதை அவர்கள் உணரவில்லை. உயிரியல் கூற்று எதுவும் படைத்தவருக்கு முன்பதாக நிற்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து பார்க்கவில்லை. நேராக உள்ள போனார், அந்த பெண்ணுடைய கரத்தை பிடித்தார். அவளிடத்தில் தலித் தகுமி என்றார். அப்படி என்றால் திரும்பிய நீ என்ன செய்ய, எழுந்திரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் என்ன செஞ்சாலாம்? எழுந்தால். அதை பார்க்குறாங்க. அவங்களுடைய டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் என்ன ஆகி போச்சு? பொய்த்து போச்சு. கிறிஸ்துவனுடைய கிரியேட்டிவ் லாங்குவேஜ் என்ன செஞ்சிச்சு? இப்பொழுது அவளை எழச் செய்தது. ஆக்கும் அந்த மொழி. தேவனுக்கு பிரியமானவர்களே, we have been laughing at God for long time with the problem of biology and chronology. ஆபிரகாமினுடைய அவனுடைய கணக்கின் பிரகாரம் chronology-ல நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை குறித்து நகைக்கின்றோம். அவர்களும் நகைத்தார்கள். இந்த யவீருடைய மகளுடைய அந்த மரணத்தின் பொழுது பயாலஜிக்கல் ஆர்டர்ல மார்க்கின் புத்தகம் 15வது அதிகாரம் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், இன்னொரு வகையான மக்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று வருகின்றது. ரோம சேவகர்கள் அவருடைய சிகப்பு அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரத்தை அவருக்கு உடுத்திவிட்டு இப்பொழுது என்ன செஞ்சாங்களாம்? பரிகாசித்தார்கள். they mocked at him. அவர்கள் அவரை நகைத்து பார்த்தார்கள். ஏன் அவர்கள் நகைத்தார்கள்? கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால். தேவனுக்குரிய எல்லாம் ஒரு மனுஷன்ல எப்படி இருக்க முடியும்? அவங்களுடைய கேள்வி அதுதான். இரண்டாவதாக, God cannot die, but this man is dying. What makes God God? என்ன கடவுளை கடவுளாக வைத்திருக்கின்றது என்றால் அவருடைய சாவாமை. But this man is dying. ரோமர்களுடைய அந்த கான்செப்ட் ஆஃப் God is different. ரோமர்கள் தங்களுடைய மனதில் வைத்திருந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்திற்கு அர்த்தம் வேறையா இருந்துச்சு. அவர்களுக்கு அநேக கடவுள்கள் இருந்தார்கள். they worshipped many gods. their problem was the plurality. ஒன்றுக்கு அதிகமான கடவுள்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்களா? இருந்தார்கள். பல கடவுள்கள். அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சிருந்தாங்களாம். இந்த ரோமர்கள் என்ன செஞ்சாங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள். புளூட்டஸ் ஃபார் வெல்த். நம்முடைய நிதி செல்வத்திற்காக ஒரு கடவுள். அப்போலோ காட் ஆஃப் லைட், வெளிச்சத்திற்கு. அரோரா, இதுக்கு பேர் ஃபார்ச்சூன் காட். நமக்கு அற்புதமான வழியில் எது எதெல்லாம் கிடைக்கணுமோ இந்த கடவுள்கிட்ட போனோம்னாக்கா அது எதெல்லாம் கிடைக்கும். ஃபார்ச்சூன் காட். மார்ஸ், காட் ஆஃப் வார்ஸ். யுத்தத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த மார்ஸ் கடவுளை என்ன செய்வாங்க? வணங்கி விட்டு அவர்கள் செல்வார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஜேன்ஸ், காட் ஆஃப் டோர்ஸ், பாதை. போர்த்துக்கும் சரி வருத்துக்கும் சரி அவர்தான். பொக்லஸ், காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், நிலத்தை செழுமையாக்குவதற்கு ஒரு கடவுள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்படி என்றால் எல்லாவற்றையும் ஒரு கடவுள் எப்படி செய்ய முடியும்?
How can this man do this? And he says he is the son of God. தேவனுடைய மகன் என்று இவர் எப்படி சொல்ல முடியும்? இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் நமக்கு இவரால் செய்ய முடியுமா? That was their problem. Their problem was the plurality. இறைவனுடைய பன்முகத்தன்மை. வேதம் என்ன சொல்லுகின்றது? நமக்கு யார் தான்? ஒருத்தர் தான். There is only one God. Only one God. நமக்கு ஒருவரே, அது கிறிஸ்து, நம் ரட்சிப்பின் நாயகன். பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. எதை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, எப்படி செய்ய வேண்டும் என்றாலும் சரி, அது அவருக்கு தெரியும். அதை என்ன செய்வார்? அவரு செய்வார். There is only one God. சங்கீதங்களின் புத்தகம் 62 1வது வசனம் என்ன சொல்றது? அவரால் என் ரட்சிப்பு வரும். யார் ஒருவரை நான் அண்டி இருக்கின்றேனோ அவரால் என் ரட்சிப்பு வரும். My soul finds rest in that God. My salvation comes from him. என்னுடைய ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து தான் வரும். இவர்கள் வரிசைப்படுத்தி வைத்திருந்த அந்த கடவுள் பட்டியலில் உள்ள ஒரு கடவுளும் நித்தியத்தை குறித்தும் பேசவில்லை, பரலோகத்தை குறித்தும் பேசவில்லை, ஒரு மனுஷனுடைய மரணத்திற்கு பின்பாக என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து அவருடைய கடவுள்களுக்கு யாரும் பேசவில்லை. அந்த ரட்சிப்பும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நித்திய வாழ்வும் அவர்கள் கண்டு நகைத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்து தான் வருகின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு மனுஷன் தான் அதை உணர்ந்து கொண்டான். அந்த மனுஷன் யாருன்னாக்கா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில் அறைவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவருடைய தலைமையின் கீழ் தான் என்ன செய்யப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவன் அந்த உத்தரவை செயல்படுத்தி கொண்டிருந்தான். அவன் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்கிறான். எல்லாரும் சிலுவையில அரைஞ்ச உடனே என்ன செய்வாங்க? அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒன்று கடித்து கொள்ளும், இன்னொன்று யாரையாவது என்ன செய்யும்? வருத்தமாக பேசிக்கொள்ளும். ஆனால் இந்த மனிதன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது இவன் என்னத்தை பற்றி பேசுகின்றார்? Father, forgive them for what they do not know. அவர்களுக்கு என்ன தெரியலையோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீர் அவர்களை மன்னியும். கொஞ்ச நேரத்தில் எருசலேம் ஆலயத்திலிருந்து 2 பேர் ஓடியாந்து என்ன சொல்றாங்க? அந்த எருசலேம் ஆலயத்தில் உள்ள அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழாக கிழித்து போய்விட்டது. இதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொருத்தன் வரா, கல்லறை தோட்டத்திலிருந்து வரா. கல்லறை தோட்டத்திலிருந்து வரக்கூடிய என்ன சொல்லுகின்றான்? நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது யாரோ வந்து அந்த 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 கல்லறையை அடைக்கப்பட்டிருந்த பாறையை உருட்டி தள்ளிவிட்டாங்க. அந்த உருட்டி தள்ளினவங்க மனுஷ பிரயாசமோ மனிதன் மாதிரியோ தெரியல. சம் டிவைன் பவர் கேட்கிறான். எங்கோ அவரை தேடுகிறான். இப்போ சிஷ்யர்கள் தங்கி இருந்த அந்த மேல் வீட்டில் போய் பார்க்கிறான், கேட்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே? அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்னார்களே, அவர் எங்கே? அவங்க என்ன செய்றாங்க? தெரியல, அவர் போயிட்டார் இங்கிருந்து. அவன் அங்கும் இங்குமாக தேடிக்கொண்டிருந்தா அந்த 40 நாட்கள் அவர் தன்னுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த உலகத்தில் தங்கி இருந்தார் என்பதை அவன் அறிந்து கொண்டு அவரை தேடி 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 அலைகின்றான். ஒரு இடத்துல அவன் போய் பார்க்கும்போது ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை முண்டி அடித்துக்கொண்டு என்ன நடக்கிறது பார்க்கும்போது ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் என்னத்தை பேசிக்கிட்டு இருந்தான்? பரலோகத்தை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகின்றது என்பதை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தான். இவன் உள்ள போய் அவனை உத்து பார்க்கிறான். ஆஹா, இவனா? யார் இவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சான்? பகிரங்கமாக அவன் மறுதலித்தானே. அவன் போய் பேசிக்கிட்டு இருக்கானே பேதுரு.
அவன் பகிரங்கமாக பேசியது நிமித்தம் அந்த சிலுவை மரணத்திற்கு சீக்கிரமாக அவர்கள் கொண்டு சென்றார்களே, அவனே அவரை குறித்து பேசும்பொழுது எனக்கு தேவன் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாரா கேட்கிறான். கேட்கும்பொழுது அங்க பேதுரு சொல்றான், என்ன சொல்றான்? மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானம் முழுக்க எடுங்க. பரலோகத்தின் பிரஜைகளாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த அனுபவத்திற்குள்ளாக வாங்க அப்படி சொன்ன உடனே 3000 பேர் என்ன செஞ்சாங்க? தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த 3000 பேர்ல இவன் போய் இணைஞ்சுக்கிட்டான். இந்த 100 அதிபர் என்ன செஞ்சான்? அந்த 3000 பேர்ல தன்னையும் அவன் இணைத்துக் கொண்டு அன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டான். அவன் என்ன செஞ்சான்? கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணத்தின் முதல் கட்டத்தில் அவரை பார்த்து என்ன செஞ்சான்? நகைத்தான். இப்பொழுது பரவசப்படுகின்றான். கடைசியாக இந்த ரோமர்கள், பல தேவர்களை உடைய இந்த ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மாத்திரத்தை அவர்களை பார்த்து நகைத்தார்கள். பல தேவர்களை வைத்திருந்த அந்த ரோமர்கள் நகைத்தார்கள். ஒரே யெகோவாகிய தேவனை வணங்கக்கூடிய இந்த யூதர்களும் கிறிஸ்துவை பார்த்து என்ன செஞ்சாங்களா? நகைத்தார்கள். What was their problem? Their problem was theology. ஆபிரகாமினுடைய ப்ராப்ளம் கிரோனாலஜி. எபிரனுடைய மகள் அந்த கூட்டத்தில் இருந்த ப்ராப்ளம் பயாலஜி. ரோமசேவருடைய ப்ராப்ளம் ப்ளூராலிட்டி, தெய்வத்தினுடைய பண்பைத்தனம். இங்கு இந்த யூதருடைய ப்ராப்ளம் தியாலஜி. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஸ்கிரிப்சர்ஸ், சத்தியத்தை இறுகப்பட்டிருந்தார்கள். Jesus said to those people, scriptures are testifying me. சத்தியம் யாரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது? என்ன குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கு? நீங்க என்ன புறம்பா வச்சுட்டு சத்தியத்தில் என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? They were holding truth. இங்க கிறிஸ்து சொல்றாரு, I am the truth. என்னையும் சத்தியத்தையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. They had the problem of theology. கிறிஸ்துவே சத்தியம், சத்தியம் கிறிஸ்து இன்செப்பரபிள். சத்தியத்தை பற்றி கொண்டு கிறிஸ்துவை அவர்கள் விட்டு விட்டார்கள். யாரு? யூதர்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இக்கால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டு யாரை விட்டு விட்டார்கள்? சத்தியத்தை விட்டு விட்டார்கள். 3000-4000 ஆண்டுகளாக வேதத்தை தங்களுடைய கரங்களில் வைத்திருந்தவர்கள் அந்த வேதத்தின் நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக மேசியா வெளிப்படும் பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நகைத்தார்கள். அந்த யூதர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் ஒரு யூதன் மாத்திரம் என்ன செஞ்சான்? கடைசி நேரத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில் தொங்கக்கூடிய கிறிஸ்துவில் அவன் என்ன செஞ்சான்? பரவசப்பட்டான். யார் அவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்ட அந்த 2 கள்ளர்களில் ஒருவன். அவன் ஒரு கலிலேயன். கிறிஸ்துவுக்கு முன்பதாக 18வது ஆண்டில் வாழ்ந்தவன். அவனுடைய பெயர் டிஸ்மாஸ். அவனுடைய தகப்பினுடைய பெயர் லுசியஸ். இவன் என்ன செய்யறான்? கிறிஸ்துவை பார்க்கிறான். அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரம் முதற்கொண்டு அவன் பேசி முடிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அவர் பேசிய எல்லாவற்றையும் அவனுடைய மனசுக்குள்ளாக அவன் வருவித்து பார்க்கின்றான். உடனே என்ன சொன்னார்? லார்ட், ரிமெம்பர் மீ இன் thy kingdom when thou come.
லார்ட் ரிமெம்பர் மீ when thou come in thy kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை என்ன செய்யும்? நினைத்துக் கொள்ளும். He never saw scriptures. He was not baptized. He never kept the Sabbath. He was not waiting for the Messiah. அவன் வேதத்தை தன்னுடைய கரத்தில் எடுத்தவனும் அல்ல, ஞானமுழுக்கு பெற்றவனும் அல்ல, ஓய்வு நாளை ஆசிரித்தவனும் அல்ல, மேசியாவுக்காக காத்திருந்தவனும் அல்ல. அவனுக்கு தெரிந்த எல்லாம் ஒன்று அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உயர்த்தப்பட்ட சிலுவை மாத்திரத்தை அவன் பார்த்தான். அந்த சிலுவை அவனுக்கு ஆதாயம் ஆகியது. 1 கொரிந்தியர் புத்தகம் 1:18 சொல்லுது, சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட உபதேசம் கெட்டு போகின்ற யூதர்களுக்கு பைத்தியமா இருந்துச்சு, நகைக்கக்கூடியதாக இருந்துச்சு. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்த அந்த கள்ளனுக்கும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அது என்னவாக இருக்கும்? ஆதாயமாக இருக்கும், ஜெயமாக இருக்கும். குரோனாஸ் ப்ராப்ளம் ஆபிரகாமுக்கு அவன் கணக்குப்படி தேவன் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். தேவன் அவருடைய கணக்கு பிரகாரம் அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை என்ன செஞ்சார்? செய்தார். எவீர்வின் வீட்டில் இருந்த கூட்டத்தின் மத்தியில் அவர் என்ன செஞ்சார்? they had the problem of biology. மனித உடற்கூறு, மரித்தவன் எப்படி நித்திரையாக இருப்பான்? தேவன் அங்கு பேசினார் கிரியேட்டிவ் லாங்குவேஜ், ஆக்கும் மொழியில். நான் என்ன சொல்லுகின்றேனோ அதை செய்வேன், நான் என்னத்தை பார்க்கின்றேனோ அதை அல்ல. ரோமர்கள் பல கடவுளர்களை வைத்திருந்த அவர்கள் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் நகைத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு அவரால் உண்டு என்று அந்த நூற்றுக்கு அதிபதி கண்டு கொண்டான். அவரே பூமியும் அதன் நிறைவும் அவருடையது என்பதை அவன் கண்டறிந்தான். கடைசியாக யூதர்கள் சத்தியத்தையும் கிறிஸ்துவையும் பிரித்து பார்த்தார்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு. அவங்க வேதத்தை பிடிச்சிருந்தாங்க. அந்த வேதம் தான் நான் அப்படின்னு யார் சொன்னா? கிறிஸ்து சொன்னார். ஐ எம் தி ட்ரூத், யூ cannot செப்பரேட் மீ ஃப்ரம் த ட்ரூத் ஆர் ட்ரூத் ஃப்ரம் மீ, ஐ எம் த ட்ரூத். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாராட்டக்கூடிய நேரம் என்னவென்றால், நாம் நகைக்கின்றோமா அல்லது பரவசப்படுகின்றோமா? நாம் நகைக்கின்றோமா அல்லது பரவசப்படுகின்றோமா? ஆர் வி இன் மார்க்கரி ஆர் லாடட்ரி? பரவசப்படுகின்றோமா, நகைக்கின்றோமா? தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அந்த 2 கள்ளர்கள் ஒருத்தன் என்ன செஞ்சான்? கேலி செஞ்சான். இன்னொருத்தன் என்ன செஞ்சான்? பரவசப்பட்டான். தேவனுடைய சமூகத்தில் கிடைக்க வேண்டிய அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். நாம் பரவசப்படுபவர்களாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கு தேவன் பாராட்டிய இந்த சத்தியத்திற்காக நன்றியறிதோடு நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு தயவு செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, தர்மையான தெய்வீக பரிசுத்தமான மணித்துளிகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இந்த நேரத்தில் நீர் எப்படி எங்களை காண்கின்றீர், நாங்கள் எப்படி உம்மை காண்கின்றோம் என்பதனை இந்த குரோனாஸ் கைராஸ் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. எங்களுக்கு எங்களுடைய கணக்கின் பிரகாரம் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் பிள்ளைகள் தேவனாக நீர் இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை நெருங்கி சேருவதற்கு ஏதுவான சூழல்களை நாங்கள் காணும்படியாகவும் உம்மை தேவரீர் நாங்கள் முடிவு பரியந்தும் இறுக பற்றி கொண்டவர்களாக உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் எங்களை இணைத்து கொள்வதற்கு ஏதுவான வாழ்க்கையை இந்த பூலோகத்திலே செய்வதற்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்க்கைகளை
நீர் உம்முடைய கரத்தில் வைத்து காத்து வழிநடத்தும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் படைக்கின்றோம் சுவாமி. தலை தாழ்த்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தியருளும். இந்த பிரசங்கத்தை தேவரீர் ஆங்காங்கே உலகமெங்கும் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளோடும் அவருடைய அருமையான குடும்பங்களோடும் உம்முடைய கிருபைகள் அதிகமாக பெருகட்டும் சுவாமி. எங்களுடைய கணக்கின் பிரகாரம் உம்முடைய சித்தத்தை செய்யும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றியும் சோத்திரங்களும் ஏறெடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் வரத்திடப்பட்ட தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.